சமூக நீதி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்றும் மத்திய அரசை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயப்படுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனா இன்னைக்கு என்ன தேவைன்னா கணக்கெடுப்பு நடக்கும். சென்சஸ் கிடையாது, சர்வே. முதலமைச்சர் சொல்றது நாங்க சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதுலதான் பண்ண முடியும். அப்ப பீகார்ல எப்படி பண்ணாங்க? ஆந்திரால எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாம எடுத்துட்டு போறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. சமூக அநீதி. இது ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ, திமுகவுக்கும் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக. சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எங்களுடைய உரிமைகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவரோட உரிமையை மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுக்கிறார். என்ன பயம் அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் கணக்கெடுப்பு இடத்துல என்ன பயம்? பயப்படுறீங்களா? எடுத்துட்டு போங்களே. யாருமே தடை பண்ணலையே. நீதிமன்றம் தடை பண்ணல, யாருமே தடை பண்ணல. மத்திய தடை பண்ண போறது கிடையாது. மத்த மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும். அதாவது 7 காரணங்கள் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு 10%. அது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு நாங்க எடுத்துட்டு போறப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நாகேஸ்வர நீதியரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின்படி அந்த 7 காரணங்கள்ல 6 காரணம் தவறான காரணங்கள்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஒரு காரணம் மட்டும் செல்லும். அந்த ஒரு காரணம் என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டுல உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. கொடுக்கலாம், முழுமையா கொடுக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.